வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் காட்டுறோம் பாருங்கள். பிரான்ஸ் தரவாய். இங்கே வந்து குறைஞ்ச ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கும். அதில் ஒரு 10 பேராக எங்கட தமிழாக்கள், மிச்சம் எல்லாம் வேறு வேறு மொழிக்காரர். என்னென்னு சொன்னால் வேலை இல்லாமல் இங்கே இதில் இருக்கிறார்கள். மற்றது வந்து குறைவாக வேலை செய்கிறார்கள். எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதுக்கு இருந்த அவ்வளோ பேருக்கையும் எங்களுடைய ஆக்களுக்கு தான் புரிஞ்சு தெரியாது. அதோட எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ அதுக்காக என்னென்னு சொன்னால், நாங்கள் தான் இங்கே வந்தோன்னா அங்கே வீடு கட்டணும், இங்கே உழைக்கணும், அங்கே உழைக்கணும்னு சொல்லி படிக்கிற டைமில் வயசு போயிடும். அதுக்கு பிறகு மேலே போய் சேர்ந்துருவோம். அவங்களாம் பாருங்க வந்து கொஞ்ச நாள் தான் எல்லாம் படித்து எல்லாருமே புரிஞ்சு நல்லா கதைக்கிறாங்க. எங்களுடைய ஆக்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது ஒன்றுமே செய்யலாது. எங்களுடைய பிரச்சனை அப்படி ஒரு 3 மணித்தால் 4 மணித்தாலத்துக்குள்ளே நடந்தது. என்ன சொல்கிறது, ஒன்றுமே சொல்லலை. ஏன்டா இப்போ எனக்கு இல்லை கொஞ்சம் பேருக்கு நான் பிள்ளைங்க இருக்கும். எனக்கு ஒரு 4 மொழி தான் பிள்ளைங்கினது. முசு சவா பினி அவ்வா. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை வந்தது, என்னடாப்பா அப்படி எங்களை நிலைமை இப்படி போயிட்டேன்ட்டு. படிக்கணும், படிக்கணும். என்ன செய்கிற எங்களை நாடு இப்படித்தான் இருக்குது. படிக்கணும், இல்லைன்னு சொன்னால் நல்ல இடத்துல வடியாக வேலை செய்யணும். அப்போ பிழைச்சி கொள்ளலாம். இப்போ சரியாக இறங்கி கொண்டு வந்துட்டாங்க. கட்டாயம் படிப்பு முக்கியம், கட்டாயமாக வேலை முக்கியம். இனி விசாக்கள் மாற்றக்கு போய்க்கு அதோட அடுத்த பிரச்சனை. பார்ப்போம். வாழ்க்கை கொஞ்சம்தான். வடிவாக அனுபவிப்போம் மக்களே. வடிவாக படியுங்க. கலக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் சேர்றோம். அதுக்கு முன்னுக்கு வாழ்கிறோம், குடும்பத்தை வழியாக பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்.